ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாள், அம்மனுக்கு உகந்த ஒரு நாள். சரி, இப்போ முக்கியமாக நம்ம என்ன பதிவு போட போகிறோன்னா வளையலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவு போட போகிறோம். வளையல் பெண் பிள்ளைகள் பெரிய பொண்ணானோடனே தாய்மாமன் சீர்வரிசையில் வளையல் கொண்டு வருவாங்க. மற்ற மேக்கப் சாமான்லாம் வாங்கிக்கிட்டு வளையல் மெயினாக வாங்கிட்டு வருவாங்க. பிறகு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டாலே பொண்ணு வளையல் கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம். பொண்ணு வளையல்னால் எல்லோ கலரில் இப்போல்லாம் அந்த புடவைகளுக்கு மேட்சாக வாங்குகிறாங்க. அப்போ அந்த நாளையில் மஞ்சள் வளையல், மஞ்சளில் கோல்டு கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வளையல் வாங்குவாங்க பெண்கள். அதுக்கப்புறம் மாதமாக இருக்காங்க அப்படின்னா 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் இதெல்லாம் வளைவு போடுறாங்கல்ல. இப்போ 5ஆவது மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வளையகாப்பு எதுக்காக அந்த வளைவி போடுறாங்கன்னா, குழந்தை இந்த வளைவி சத்தம் கேட்குது இல்லையா, அந்த சத்தத்தில் குழந்தையினுடைய மூமெண்ட்டு, ஹார்ட் துடிப்பு இதெல்லாம் நல்லா இருக்குமா. அதனால் இந்த வளையல் அதுக்காக தான் போடுறாங்க. அந்த சலசலங்கிற நம்ம புரண்டு இப்படி படுக்கும்போது இந்த வளைவி சத்தம் கேட்குது இல்லையா, அந்த சத்தம் குழந்தைக்கு ரொம்பவே நல்லதான். அதுக்காக தான் வளையல் வளைகாப்பு போடுறாங்க. அது எனக்கு மேலே உள்ள பெரியவங்க சொன்ன ஒரு அனுபவத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. பாய்.